கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இன்ற நாளிலும் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் தம்முடைய அன்பினாலும் நிரப்புவாராக என்று வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாகவே இந்த வார்த்தையை தியானிக்கும்படியாக கர்த்தரின் இருதயத்திலே ஒரு ஏவுதலை தந்தார். அந்த வார்த்தைகளை அநேக நாட்களாக தெய்வ சமூகத்திலே தியானிக்கவும் ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டதுமான ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கர்த்தருக்குள்ளே நான் விரும்புகிறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். ஜெபத்தோடு கேளுங்கள். 2 வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தின் கடைசி லைன், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். அவண்ணமே ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனத்திலேயும் அதனுடைய நடுப்பாகத்தில் பார்த்திங்கன்னா அதே சென்டென்ஸ் இருக்கும், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். இந்த 2 வார்த்தைகளையும் ஆவியானவர் என்னுடைய இருதயத்திலே தந்தபோது அதிகமாக அந்த வார்த்தைகளை தியானிக்கவும் என்னை கர்த்தருடைய சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இந்த நாளிலும் தரிசு நிலமாக இருக்குமானால் தேவ சமூகத்திலே ஆண்டவரே நீர் என்னை பண்படுத்துங்கள் என்கிறதான வாஞ்சையோடு தாகத்தோடு ஒரு அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்திலே உங்களை அர்ப்பணித்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அக்கிரமங்களையும் மீறுதல்களை எல்லாம் மாற்றி ஒரு பலனுள்ள நல்ல நிலமாக கர்த்தர் மாற்றுவார் என்பதிலே சந்தேகமில்லை. அல்லேலூயா. தரிசு நிலம் என்று சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், பயிரிடப்படாத ஒரு நிலம், பலன் கொடுக்காத ஒரு நிலம். தரிசாக காணப்படுகிற நிலத்தில் அதற்கு எந்த வேலையும் இருக்காது. அந்த நிலத்தை யாரும் ஏறிட்டு கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா உபயோகமற்ற ஒரு நிலம் தரிசு நிலம். இன்னும் நம்ம சொல்லப்போனால் அது உருவாக்கப்படாத ஒரு நிலமாக இருக்கலாம். நீண்ட காலம் பயிரிடப்படாமல் அது அப்படியே தரிசாக முள்ளும் காட்டு செடிகளும் அதில் இருக்கலாம். வேறு பலன் கொடுக்கிறதான கனி விருட்சங்களோ மரங்களோ செடி கொடிகளோ எதுவுமே அதில் இருக்காது. மனுஷனுக்கு பிரயோஜனம் இல்லாத சில காட்டு செடிகள் முட்செடிகள் அதில் முளைத்திருக்கும். அந்த நிலத்தில் இருக்கிறதான அந்த செடிகளினால் எந்த மனுஷனுக்கும் பிரயோஜனம் இல்லை, எந்த மிருகங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. அந்த நிலத்தை உடைய மனிதனுக்கும் அதனுடைய எஜமானனுக்கு கூட அது பலனற்றதாக காணப்படும். அல்லேலூயா. அந்த நிலத்தை பண்படுத்தும் போதோ பண்படுத்தி அதில் விதையை விதைத்தால் அதிலிருந்து ஏராளமான பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இங்கே ஆவியானவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். ஆமேன். நான் ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு நேராக உங்கள் சிந்தைகளை திருப்ப விரும்புகிறேன். உங்கள் தரிசு நிலத்தை நீங்கள் பண்படுத்துங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருதயமானது மிக முக்கியமான ஒரு அவயவம். இங்கே கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்னென்னா, ஒரு மனுஷனுடைய இருதயம் நேரான வழியில் இல்லைன்னா தவறான பாதைக்கில் வழி நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான அவயவம் தான் மனுஷனுடைய இருதயம். இந்த இருதயம் இன்றைக்கு எப்படி காணப்படுகிறது? தரிசாக காணப்படுகிறதா, இல்லை அந்த நிலத்தில் கர்த்தர் விரும்புகிறதான கனிகள் காணப்படுகிறதா? பண்படுத்தப்பட்ட நிலத்தில் ஒரு எஜமானன் அல்லனா அந்த இடத்திற்கு உடையவன் உடமஸ்தன் அவன் என்ன விரும்புகிறானோ அப்பேற்பட்ட விதை தானியங்களை அவன் விதைப்பான். அதிலிருந்து ஒரு நல்ல அறுவடையை அவன் பெற்றுக்கொள்ளுவான். ஆனால் எதற்குமே விதைக்கப்படாமல் பண்படுத்தப்படாமல் இருக்கிறதான ஒரு நிலத்தில் அந்த எஜமானன் எந்த கனியையும் எந்த பலனையும் அவன் காண முடியாது, அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனிதனுடைய இருதயம் 3 விதமான அனுபவங்களில் இருக்கும். ஒன்று, ஒரு முறை கூட விதைக்கப்படாத ஒரு நிலமாக ஒரு இருதயமாக இருக்கலாம். இன்னொன்று, விதைக்கப்பட்டது தான் ஆனால் இப்போது தரிசாக இருக்கலாம். இன்னொன்று, எத்தனை முறை விதைத்தாலும் அதிலிருந்து எந்த பலனையும் எதிர்பார்க்க முடியாத ஒரு நிலம். இப்படி 3 வகையாக மனுஷனுடைய இருதயத்தை எடுக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே,
இந்த நாளிலே ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டதான அந்த வார்த்தை என்னென்னா, ஒரு மனுஷனுடைய இருதயம் அது செம்மையாக இருந்தால், அது நல்லதாக இருந்தால், அந்த இருதயத்திலே நல்ல விதைகள் விதைக்கப்பட்டிருக்கும். சின்ன பிள்ளைகளை சொல்லுவாங்க, அந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் ஆனோன்னு சொல்லுவாங்க, இப்போ அந்த இருதயம் பிளெயின் பேப்பர் மாதிரி இருக்கும். இப்போ அந்த பேப்பரில் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அந்த வார்த்தைகள் தான் அந்த குழந்தையுடைய இருதயத்திலே பதியும். அதில் தவறான கருத்துக்கள், தவறான எண்ணங்களை விதைப்போமானால் அது தவறான வழியிலே போகும். அதில் நல்ல கருத்துக்களை, நல்ல எண்ணங்களை, நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுத்து தேவ பயத்தையும் தேவ வசனத்தையும் எல்லாவற்றையும் விதைத்தீங்கன்னா அந்த குழந்தை சின்ன வயசுலேருந்தே கர்த்தருடைய வழிகளிலேயும் கர்த்தருடைய அன்பிலையும் வளர உதவியாக இருக்கும் என்று சொல்லுவாங்க. சின்ன குழந்தைகளுடைய இருதயம் ஒரு பேப்பர், அதாவது எதுவுமே எழுதாத ஒரு பிளாங்கான ஒரு ஒயிட் பேப்பருக்கு ஒப்புமையாக சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அந்த பிள்ளை வளரும்போது அது எது விதைக்கப்பட்டிருக்கிறதோ அப்பேற்பட்ட பலனை அதனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். அது வளரும் போதும். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அது அவன் சொற்களாக வெளிப்படுத்துவான். இருதயத்தில் வஞ்சகங்களும் அசுத்தங்களும் ஆண்டோருக்கு பிரியமில்லாத கிரியைகளும் இருக்குமானால் அவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தனைகள், அவனுடைய சிந்தனை மண்டலங்கள், எண்ணங்கள் எல்லாம் தவறான பாதையிலே போகும். ஆனால் ஒரு மனுஷனுடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்பட்டிருந்தால், ஆமென், வசனமாகிய வார்த்தை விதைக்கப்பட்டிருந்தால் அவனிடத்திலிருந்து நல்ல கனிகளை எதிர்பார்க்க முடியும். ஆமீன். இல்லைன்னா எந்த விதமான கனிகளையும் எதிர்பார்க்க முடியாது. ஒரு மனுஷன் இருதயத்திலே எப்போதும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிரியைகளை செய்து செய்து அவன் இருப்பானேயாகில் அவனுக்கு கிடைக்கிறதான அதாவது அறுவடை என்னன்னா ஒரு தண்டனையாகத்தான் இருக்கும். ஆமீன். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு மனுஷன் நல்லதை செய்து, நீதியை செய்து, நியாயத்தை செய்து, நன்மையை செய்து, கர்த்தருக்கு பிரியமானதை செய்தானால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமான அறுவடையை பார்க்க முடியும். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நம் ஒவ்வொருவருடைய இருதயங்களும் இன்றைக்கு பண்படுத்தப்பட்டதாக காணப்படுகிறதா, இல்லை பண்படுத்தப்படாத தரிசு நிலமாக இருக்கிறதா? பண்படுத்தப்படவில்லை என்றால் ஆமீன், அது தரிசு நிலம். அதை உழுது ஒரு விவசாயி அந்த நிலத்தை அவன் தன்னுடைய என்ன ஒரு விதையை அவன் விதைக்க போகிறானோ, இல்லை என்ன ஒரு செடியை வைக்க போகிறானோ, எந்த ஒரு மரத்தை நடப்போகிறானோ அதற்கு ஏற்றவாறு அவன் அந்த நிலத்தை அவன் பண்படுத்துகிறான். அதில் இருக்கிறதான முட்செடிகள், காட்டு செடிகள், அலங்கோலமான நிலைமைகள், அதில் இருக்கிறதான கற்கள், கரடு முரடான மேடு பள்ளங்கள், குண்டும் குழியுமான இது எல்லாவற்றையும் அவன் சரி செய்ய வேண்டியது அவசியம். சரி செய்து அவன் அந்த நிலத்தை உழுது அதை பக்குவப்படுத்தி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அதற்கு பாத்திகளை பிடித்து அவன் என்ன ஒரு விதை இல்லைன்னா ஒரு தானியம் இல்லைன்னா என்ன ஒரு செடி, ஒரு மரம், எதை அவன் நடப்போகிறானோ, என்ன பலனை அவன் எதிர்பார்க்க போகிறானோ அதற்கேற்ற செடிகளை அவன் வைக்கிறான். அப்போது அந்த நிலம் தன்னை அர்ப்பணிக்கும். அந்த விவசாயி அல்லது அந்த உழுகிறவனிடத்தில் எந்த பதிலும் சொல்லாதபடி எந்த நிலம் தன்னை அர்ப்பணிக்குமோ அந்த நிலம் பக்குவப்படும். ஆமீன். பக்குவப்படுகிறதான நிலத்தில் பயிரிடுவாங்க. பயிரிடப்படுகிறதான நிலத்திலிருந்து கனிகளையும் பலன்களையும் நாம் எதிர்பார்க்க முடியும். ஆமீன். ஆனால் சில நிலங்கள் கொஞ்சம் அவுட்டரில் போனீங்கன்னா முட்செடிகளால் நிறைந்து இடங்கள் காணப்படும். பக்கத்தில் இன்னொரு நிலம் இருக்கும், பார்த்தா அது பச்சை பசேல் என்று இருக்கும். அது பண்படுத்தப்பட்ட நிலம். இந்த நிலத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப அருவறுக்கப்படத்தக்க, மனுஷன் அதில் காலை வைக்க முடியாத அளவுக்கு மிகவும் அலங்கோலமான ஒரு நிலமாக இருக்கும். இன்றைக்கு நம்முடைய இருதயமாகிய நிலங்கள் எப்படி காணப்படுகிறது? பண்படுத்தப்பட்ட நிலமாக காணப்படுகிறதா, இல்லை தரிசு நிலமாக இருக்கிறதா? ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஆமீன். இதுவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா, இயேசுனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவங்க, இயேசுனுடைய வார்த்தைகள் அதாவது வசனங்கள், பைபிள் வசனங்களை ஏற்றுக்கொள்ளாதவங்க, விசுவாசிக்காதவங்க, அதை பற்றி தெரியாதவங்க கேட்குறீங்கன்னா உங்கள் நிலங்கள், இருதயமாக்கிய நிலங்கள் தரிசு நிலங்களாக இருக்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. இல்லை ஒருவேளை பண்படுத்தப்பட்ட நிலமாக இருக்கலாம். எது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு நிலம் தன்னை
பண்படுத்தப்பட வேண்டும்னா அதை பண்படுத்துகிறவனுக்கு அது ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அது ஒத்துழைப்பு கொடுத்தானால் அவன் அதை அழகாக அதை என்ன செய்வான், பண்படுத்துவான். அதை உழுது அதை சரிப்படுத்தி எல்லாம் ஒரே நரப்பாக இருக்கும். அந்த ஒருவன் விதைக்கிறான்னா அந்த நிலம் பார்க்க கரடு மரடாக இருக்காது, குண்டும் குழியுமாக இருக்காது. நல்ல ஷேப்பாக்கி அதை நல்லபடியாக பாத்திகள் அமைத்து அதிலே அவன் செடிகளை நடுவான். அப்போது இன்றைக்கு மனிதனுடைய இருதயங்கள் அலங்கோலமான நிலையிலே முட்செடிகளும் முட்பூண்டுகளும் அருவருக்கத்தக்க பாவங்களும் அக்கிரமங்களும் நிறைந்ததாக இருக்குமானால் அவனிடத்திலிருந்து நல்ல கனிகளை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் பக்குவப்படுத்தப்பட்ட பண்படுத்தப்பட்ட ஒரு நிலமாக இருக்குமானால் அந்த இருதயத்திலிருந்து நல்ல வார்த்தைகள், கிருபையுள்ள வார்த்தைகள், அன்புள்ள வார்த்தைகள், பிறரை மகிழ்விக்கிற வார்த்தைகள், காயங்கட்டுகிற வார்த்தைகள், அல்லேலூயா, இது வெளிப்படும். ஆமேன். இதை வைத்து நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஆமேன், அல்லேலூயா. ஸ்கூலில் படிக்கிற ஒரு பிள்ளை டீச்சர் சொல்லுகிற பாடத்தை வைத்து அந்த மாணவன் உருவாக்கப்படுகிறான். அவனுக்கு சொல்லி கற்றுக் கொடுக்கிறதான பாடங்கள், நல்ல காரியங்கள், ஒழுக்கங்கள், கீழ்ப்படிதல், இதெல்லாம் ஒரு டீச்சர் ஒரு மாணவனுடைய இருதயத்திலே விதைக்கிறாங்க. அவனை பண்படுத்துகிறாங்க. எடா, நீ இப்படி ஒழுக்கமாக இருக்கணும், உன் ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கணும், உன் ட்ரெஸ்ஸிங் இப்படி இருக்கணும், நீ உட்கார்ந்து இருக்கிறது இப்படி இருக்கணும், உன்னுடைய பார்வை இப்படி இருக்கணும், அங்கே அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் நீ பார்க்கக்கூடாது. அப்படி ஒரு டீச்சர் ஒரு மாணவனை உருவாக்குவது போல கர்த்தர் ஒரு மனிதனை உருவாக்க அவர் விரும்புகிறார். ஆமீன். அதான் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள். ஒரு மனுஷன் தன்னால் ஒரு தரிசு நிலத்தை பண்படுத்த முடியுமா? அல்லேலூயா. தன்னால் தன்னுடைய இருதயத்தை அவன் செம்மையாக காத்துக்கொள்ள முடியுமா என்றால் இல்லை. கர்த்தருடைய வசனத்தை காத்துக்கொள்ளுகிற ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தை செவ்வையாக காத்துக்கொள்ள முடியும். ஆமேன். 119 சங்கீதத்திலே வாசிக்கும் போது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. அப்போது வாலிபனாக இருக்கலாம், சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம். ஒரு மனிதன் பண்படுத்தப்பட வேண்டும் என்றால், சுத்தமாக தன்னுடைய இருதயத்தை வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய இருதயத்திலே நல்ல சில விதைகள் விதைக்கப்பட வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. உங்கள் தரிசு நிலத்தை நீங்கள் பண்படுத்துங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. தரிசு நிலத்தை பண்படுத்த வேண்டும். தரிசு நிலத்தை எப்படி பண்படுத்துகிறார்கள்? எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். இப்போது ஒரு மனுஷனை கர்த்தர் பண்படுத்துகிற விதம், அவர் ஒரு மனிதனுடைய பட்சத்தில் இருந்து அவனை எல்லா மனுஷனையும் கர்த்தர் பார்க்கிறார். மனுஷனுடைய வழிகள், மனுஷனுடைய நடக்கைகள், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையுமே கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார். மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தர் நிறுத்து பார்க்கிறார். அவனுடைய இருதயத்தில் என்னென்ன இருக்கிறது என்பது கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். அப்போது ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படி விதைக்கிறார் என்றால், உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். இப்போ என் பட்சத்தில் நான் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டே இருப்பார். என்னிடத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிரியைகள் இருக்குமானால், நான் கர்த்தருக்கு என்னை முழுவதுமாக அர்ப்பணித்தேனானால், ஆண்டவரே என்னை கழுவி சுத்திகரிப்பீராக, எனக்குள் இருக்கிற பாவங்கள் அக்கிரமங்களை மன்னிப்பீராக, எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே நீர் என்னை பண்படுத்துங்க என்று நான் ஆண்டுடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணித்தால் அவர் பண்படுத்துவார். ஆமேன். அதே மாதிரி இதை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, நாம் இருதயத்தை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்போமானால், அல்லேலூயா, கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுப்போமானால், அவர் உங்கள் பட்சத்தில் இருந்து என்றால் உங்களுக்கு அனுகூலமாக இருந்து, உங்கள் கூட இருந்து, ஆமேன், அல்லேலூயா, உங்கள் கூட இருந்து உங்களை பார்த்து உங்களை அவர் பண்படுத்துவார். ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் பண்படுத்துகிற விதங்கள் வித்தியாசம். ஒவ்வொரு பண்படுத்தும் போது சற்று வேதனைகள் உண்டாக தான் செய்யும். நிலத்தை உழும்போது டிராக்டர் வச்சு உழுதாலும் சரி, அந்த காளைகளை வைத்து உழுதாலும் சரி, உழும்போது நிலத்திற்கு வலிக்க தான் செய்யும். ஆனால் நிலம் எந்த பதிலையுமே சொல்லாது, தன்னை அர்ப்பணிக்கும். அது மாதிரி ஒரு இருதயம், ஒரு மனிதன் தன்னை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அவனை பண்படுத்துவார். பண்படுத்தும் போது சில ப்ராசஸ் கர்த்தர் அனுமதிப்பார் வாழ்க்கையிலே. அல்லேலூயா. அந்த நேரங்களில் எல்லாம் அந்த வேதனைகளை, அந்த பாடுகளை, அந்த உபத்திரவங்களை ஒரு மனிதன் தாங்குவானானால், அதை சகித்து கர்த்தரோடு ஒன்றி இருப்பானானால், அவனுடைய இருதயத்திலே கர்த்தர் நல்ல சில விதைகளை விதைப்பார். அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கிறார். அதனால் கர்த்தர் பண்படுத்துவார்.
பண்படுத்தி அவர் விதைப்பார். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பண்படுத்துகிற தேவன். அவர் பண்படுத்தின நிலம் எப்படி இருக்கும் தெரியுமா? அது ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த நிலம் வர்த்திக்கும். அந்த எசேக்கியேல் 38வது அதிகாரம் 36 எசேக்கியேல் 36 10 11 நீங்கள் வாசிங்க, வீட்டில் வாசித்து பாருங்கள். அவர் பண்படுத்துகிற அந்த நிலம் அது ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன். அந்த நிலத்தில் கனிகள் பெருகும். ஆமேன். ஹல்லேலூயா. அது வர்த்திக்கும், நாளுக்கு நாள் அது வர்த்திக்கும். ஏன்னா அதை உருவாக்குனவர் கர்த்தர். ஆமேன். ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் மனிதனிடத்திலே ஆதாமிடத்திலே சொன்ன ஒரு வார்த்தை, என்ன ஒரு கட்டளை கொடுத்தார்னா, 2 காரியங்களை தான் கர்த்தர் செய்யும்படியாக சொன்னார். ஒன்று, நீ தோட்டத்தை பண்படுத்தணும், இன்னொன்று காக்கணும். ஆமேன். ஹல்லேலூயா. பண்படுத்தப்பட்ட தோட்டம் காக்கப்பட வேண்டும். ஆமேன். அந்த 2யுமே ஆதி மனிதனாகிய ஆதாம் தவறிவிட்டான். அவன் தோட்டத்திலிருந்து வெளியாக்கப்பட்டான். ஆமேன். ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, அதாவது பண்படுத்தப்பட்ட ஒரு இருதயம் காக்கப்பட வேண்டும். அது வேலி அடைத்து காக்கப்பட வேண்டும். அது வசனமாகிய வேலிக்குள்ளாக அது நிலைத்து இருக்குமானால் அந்த நிலம் காக்கப்படும். ஆமேன். பண்படுத்தினால் மாத்திரம் போகாது. பண்படுத்தப்பட்ட அந்த நிலத்தை ஒரு விவசாயி அது திறந்த வாக்கில் போட்டுட்டு போக மாட்டான். இல்லையிலூயா. அவன் சரியாக அதற்கேற்ற வரப்புகளை அமைத்து வேலிகளை அடைத்து எந்த துஷ்ட மிருகங்களோ எந்த பட்சி பறவைகளோ உள்ளே புகாதபடிக்கு, எந்த மனிதனும் அதற்கு உள்ளே போய் அந்த கனிகளை அவன் எடுக்காதபடிக்கு அவன் அதை சுற்றி வேலி அடைத்து அவன் பாதுகாப்பான். ஆமேன். எதற்கு பாதுகாக்கிறான்? அதற்குள்ளே ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அதற்குள்ளே நன்மைகள் இருக்கிறது. தரிசாக கிடக்கிறது வர யாரும் போகலாம், எவனும் போகலாம், எப்பேற்பட்டவனும் போகலாம். அல்லேலூயா. ஆனால் அது ஒரு எஜமானனால் அது பண்படுத்தப்பட்டாச்சுன்னா அது அந்த எஜமானனுக்கு சொந்தம். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே பண்படுத்தப்பட்ட நிலத்தை பாதுகாக்க வேண்டும். இது கர்த்தர் ஆதியிலே கொடுத்ததான ஒரு வார்த்தை. ஆனால் அதை மனுஷன் மீறின. இதுதான் இன்றைக்கும் காலாகாலமாக நடந்து கொண்டு வருகிறது. ஆமேன். சில நேரங்களில் பண்படுத்த அர்ப்பணிக்கிறோம், அதுக்கப்புறம் அதை காத்துக்கொள்ள நம்ம என்ன செய்கிறோம்? மறந்து விடுகிறோம். கொஞ்ச நாள் அந்த பக்தியிலையும் பயத்திலையும் வேத வசனத்திலையும் வளருகிறோம். சின்ன சின்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த உடனே அதை காக்கிறத விட்டு விடுகிறோம். ஆமீன். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயமாகிய அந்த நிலத்தில் கர்த்தர் சில காரியங்களை செய்ய விரும்பும் போது நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பண்படுத்த ஒப்பு கொடுத்து அதை அவர் பண்படுத்தி விதைத்து ஆசீர்வாதங்கள் நன்மைகளை தரும்போது அதை நாம் காக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போது தான் அதன் பலன் வர்த்திக்கும், அது பெருகும். ஆமேன். வாழ்க்கை கட்டப்படும். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான ஒரு மனிதன் வேதத்தை நம்பி விசுவாசித்து இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு முழு ஆதாரமே பரிசுத்த வேத புத்தகத்தில் இருக்கிறதான வார்த்தைகள். ஆமேன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனமே இங்கே பண்படுத்தப்பட்ட ஒரு நிலம் அது என்ன செய்யப்பட வேண்டும்? காக்கப்பட வேண்டியது அவசியம். அதை காத்தான்னா எஜமானனுக்கு அதிலிருந்து பலன் கிடைக்கும். காக்க தவறிட்டான்னா அது யார் யார் என்ன வேணும்னாலும் செய்யலாம். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் உள்ளே போகலாம், எந்த பட்சி பறவைகளும் மிருகங்களும் போய் அதை நாசம் பண்ணி விடலாம். ஆகவே காக்க பழகி கொள்ள வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு அனுபவத்தில் இருந்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு இரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே, என்னுடைய இருதயம் பாழாக இருக்கிறது, தரிசாக இருக்கிறதப்பா, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்து என்னை பண்படுத்துங்க, என்னை பண்படுத்துங்க, என்னை பண்படுத்தி என்னுடைய இருதயமாகிய பலகையிலே உம்முடைய வார்த்தைகளை எழுதி வைங்கப்பா. இந்த வார்த்தையின்படி நான் வாழும்போது என்னுடைய வாழ்க்கை கட்டப்படும். என்னுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையானாலும் சரி, குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, அது கட்டப்படும் என்று அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளைகளை தான் கர்த்தர் ஆவலோடு எதிர்பார்க்கிறார். உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள். ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தர் ஏன் பண்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று நினச்சிங்கன்னா, ஏன் தான் பண்படுத்தணும்? இருதயம் நல்லா தானே இருக்குது. இல்லை, ஒரு மனுஷனுடைய இருதயத்தை எந்த ஒரு மனுஷனாலும் அதை நிர்ணயிக்க முடியாது, சரியாக கண்டுபிடிக்கவும் முடியாது. இருதயத்தை அறிகிறவர் கர்த்தர் மாத்திரமே. ஏதோ அந்த மனுஷனுடைய ஒவ்வொரு நாள் சுபாவங்களை வைத்து அவனிடத்திலிருந்து வெளிப்படுகிறதான கிரியைகளை வைத்து ஒரு சிலரை நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம். ஆனால் 100
நூற்றுக்கு 100 எந்த மனுஷனுடைய இருதயத்திலே எது இருக்கிறது என்று யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அப்படியே புரிந்து கொள்ளுகிற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். ஆமென். இருதயத்தை சுத்திகரிங்க. ஏன் ஒரு மனிதன் தன் இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டும் தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தில் நாம் பார்த்தோம்னா, இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதகங்கள், விபசாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய்சாட்சிகள், தூஷணங்கள் புறப்பட்டு வரும். ஒரு மனுஷன் ஒருத்தனை கொலை செய்கிறான்னா அவனுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து ஒரு ஏவுதல் அவனுக்கு வருகிறது. அல்லேலூயா. பண்படுத்தப்படாத இருதயம், தரிசு நிலத்தில் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. அவனுடைய இருதயத்துக்குள்ளே என்னென்ன இருக்கும்னா பொல்லாத சிந்தனைகள், அல்லேலூயா, கொலை பாதகங்கள், இதெல்லாம் இருதயத்துக்குள்ளே இருந்து தான் ஒரு மனிதனை ஃபோர்ஸ் படுத்துகிறது. ஏன்னா அவன் இருதயம் பண்படுத்தப்படாத இருதயம், காக்கப்படாத இருதயம். ஒன்றில் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் கிறிஸ்து வாசம் பண்ண வேண்டும், இல்லை என்றால் ஆன்டி கிரைஸ்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சாத்தான் தான் ஒரு மனிதனை நடத்துவான். கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனிதன், பரிசுத்தமாய் வாழ நினைக்கிற ஒரு மனிதன், வேத வசன சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன், இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் நடந்த பாதையிலே செல்கிறதான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இயேசு வீற்றிருப்பார். இல்லைன்னா அந்த மனிதனுடைய இருதயத்தில் நேரே ஆப்போசிட்டா இதே மாதிரி கொலைபாதகங்கள், பொல்லாத சிந்தனைகள், எண்ணங்கள் இதெல்லாம் உடைய இருதயத்துக்குள்ளே இருக்குமானால், அந்நிய தெய்வங்கள், விக்கிரகங்கள் இதெல்லாம் உடைய இருதயத்துக்குள்ளே இருக்குமானால், குடிப்பழக்கங்கள், வெறி, கஞ்சா, போதை, துன்மார்க்கமான சுபாவங்கள், விபசாரங்கள், வேசித்தனங்கள், பொல்லாத கிரியைகள் இதெல்லாம் நிறைந்து இருக்குமானால் பிசாசு அவனுடைய இருதயத்திலே இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. அவனுடைய இருதயத்திலிருந்து எப்போதும் பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபசாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் தரிசு நிலத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? பண்படுத்துங்கள். ஆமென். இந்த நாளில் அன்பான தேவ பிள்ளைகளை, ஒரு கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் கொலைபாதகங்கள், எங்கே பார்த்தாலும் வேசித்தனங்கள், எங்கே பார்த்தாலும் அருவறுப்புகள், எங்கே பார்த்தாலும் விபசார பாவங்கள். ஒரு பெண் பிள்ளைகளுக்கு பஸ் ஸ்டாண்டில் நிற்க முடியல. அல்லேலூயா. பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ்ஸுக்கு நிற்க முடியல. ஸ்கூல் காலேஜ் முடிஞ்சு பிள்ளைகள் வீட்டுக்கு வர முடியல. பஸ்ஸில் பயணம் பண்ண முடியல. சுயாதீனமாக நடக்க முடியல. ரொம்ப இந்த வெறி. ஏன்னா பண்படுத்தப்படாத சில இருதயங்கள் தேசத்திலே சுற்றி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. சில தரிசு நிலங்கள் பாவம் நிறைந்த இருதயத்தினால பாவம், அக்கிரம சிந்தை, அக்கிரமமான யோசனைகள், என்ன செய்யலாம் என்று சாத்தானால் ஒரு இருதயம் நிரப்பப்பட்டு இருக்கும்போது பிசாசினுடைய கிரியைகள் வெளிப்பட்டு அந்த பிசாசு ஒரு மனிதனை கொல்லவும் அழிக்கவும் தான் ஒரு மனிதனை ஏவுவானே தவிர, கெடுக்கத்தான் நினைப்பானே தவிர நல்ல பாதையிலே அவனை நடத்த மாட்டான். குடிக்கிற ஒரு மனுஷனை எடுத்துக்கொள்ளுங்களேன். அவன் ஒவ்வொரு நாளும் அவன் அந்த குடி பழக்கத்திற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறான். அந்த நேரத்தில் அவன் வேண்டாம் என்று அவன் விலகி இருந்தால் கூட அவனுக்குள்ளே கிரியை செய்கிற அந்த பொல்லாத ஆவி அதற்கு நேராக அவனை வழிநடத்த, அவனுடைய சிந்தனை மண்டலங்களை அது ஆளுகை செய்யும், அவனுடைய எண்ணங்களை அது ஆளுகை செய்து அந்த மனிதனை, அவனுக்குள் இருக்கிறதான அந்த பொல்லாத ஆவி அவனை வழி நடத்தும். ஆனால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனை கிறிஸ்து வழி நடத்துவார். அது செம்மையான பாதையாக இருக்கும். கர்த்தரால் வழி நடத்தப்படுகிற ஒரு மனிதன் ஒருபோதும் சாராய கடைக்கு நேராக போக மாட்டான், கஞ்சாக்கு நேராக போக மாட்டான், விக்கிரகத்துக்கு நேராக போக மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. கொலைக்கு நேராக போக மாட்டான், விபசாரத்திற்கு நேராக போக மாட்டான், வேசித்தனத்திற்கு நேராக போக மாட்டான். ஏன்? அவனுடைய இருதயம் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்பட்ட இருதயம். அவனுடைய இருதயம் கர்த்தரால் பண்படுத்தப்பட்டு வேத வசனங்களால் விதைக்கப்பட்ட இருதயம். அதிலிருந்து அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டதான ஆவியின் கனிகள் வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேரால் விசுவாசிக்க முடிகிறது? இன்றைக்கு நம்முடைய இருதயங்கள் செவைப்பட வேண்டும், பண்படுத்தப்பட வேண்டும். இப்பேற்பட்ட அனுபவங்கள் இருக்கிறபடியினால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை என்ன செய்வேன்? பண்படுத்தி விதைப்பேன். ஹல்லேலூயா. பண்படாத இருதயங்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுத்தால், இப்பேற்பட்ட அனுபவங்கள், இப்பேற்பட்ட பாவ சுபாவங்கள் வாழ்க்கையில் இருக்குமான தேவ சமூகத்தில் எந்த மனிதனிடத்திலும் போய் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தனியாக தேவ சமூகத்தில் அழுங்க. இப்பேற்பட்ட பாவ சுபாவங்கள், பாவ சிந்தனைகள், பாவ எண்ணங்கள் என் இருதயத்திலே குடிக்கொண்டிருக்கிறது. இயேசுவை அறியாத பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, இயேசுவே நீர் தெய்வமானால்
விரும்பினால் என்னுடைய இருதயத்தில் நீர் வாரும். இதெல்லாம் நான் வெறுக்க, இதெல்லாம் விட்டுவிட நான் விரும்புகிறேன். ஆமென். பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடுகிற மனுஷனுடைய இருதயத்திலே ஓடோடி வர என் தேவன் ஆவலாக இருக்கிறார். அவனுடைய இருதயத்தை பண்படுத்தும்படியாக ஆவலோடு இருக்கிறார். ஆமென். ஆகவே ஒரு மனுஷனுடைய இருதயம் பண்படுத்தப்பட வேண்டும். எரேமியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருதயம் திருக்குள்ளது, மகா கேடு உள்ளது. ஆமென். ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி உள்ளதான்? திருக்குள்ளது. திருக்குள்ளதுன்னா ஒரு நேரத்துக்கு ஒரு நேரம் அது வித்தியாசப்படும். ஒரு மனுஷன்கிட்ட ஒன்றை பேச, இன்னொரு மனுஷனிடத்தில் இன்னொரு விதமாக ஒரு பேசும். இல்லையா? அதான் திருக்குள்ள ஒரு அனுபவம், மாற்றி மாற்றி பேசுகிற ஒரு அனுபவம் மகா கேடுள்ளது என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஒரு மனுஷனுடைய இருதயம் மகா, சாதாரண கேடு இல்லை, மகா கேடுள்ளது. ஏன்னா அதுக்குள்ளே இருந்து தான் கெட்ட கெட்ட சிந்தனைகளும் எண்ணங்களும், ஒருவனை எப்படி ஒரு கொலை செய்யலாம்னா எப்படி கொலை செய்யலாம் என்கிறதானது அந்த இருதயத்தில் இருந்து தான் வெளிப்படுகிறது. இருதயத்தின் வெளிப்பாடு தான் ஒரு மனுஷனை பல பாவங்களுக்கு உள்ளாக்குகிறது. ஆகவே இதை விட்டு மனம் திரும்ப வேண்டியது அவசியம். இதனால் தான் கர்த்தர் பண்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவனுடைய இருதயத்தின் நினைவு எல்லாம் தோற்றம், இருதயத்தின் நினைவும் தோற்றமும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவும் தோற்றவும் எல்லாம் நித்தமும் பொல்லாது, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பார்த்தபோது பொல்லாததாக இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? 6வது அதிகாரம் 6வது வசனத்திலே, மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அவருடைய இருதயமே விசனப்பட்டது. கர்த்தர் ரொம்ப வேதனைப்பட்டவருக்கு எல்லாவற்றையும் படைத்து நல்லதென்று கண்ட கர்த்தர் மனுஷனுடைய இருதயம் மிக மோசமாக இருந்தபடினால் ஒவ்வொரு நாளும் அவனுடைய நினைவு, அவன் நினைக்கிற நினைவுகளே படுமோசமாக இருந்தது. ஆகவே கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அவர் வேதனைப்பட்டார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பண்படுத்தப்படுங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமாக விதைகளை விதைங்கள். பண்படுத்தப்படாத ஒரு இருதயத்திலே நீங்கள் வசனமாகி விதைகளை விதைத்தீங்கன்னா அந்த விதை பலன் கொடுக்காது. அது அப்படியே தான் இருக்கும். அது ஒரு காதில் கேட்டு அடுத்த காதிலே அது விட்டுவிடும். ஆனால் ஒரு பண்படுத்தப்பட்ட இருதயம், கிறிஸ்துவுக்கு நேராக நான் என் இருதயத்தை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று முழு மனதோடு அர்ப்பணிக்கிற ஒரு மனிதனிடத்திலே நீங்கள் ஆண்டோடைய வார்த்தைகளை சொன்னால் அந்த மனிதன் அதை ஏற்றுக்கொள்ளுவான். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் இருதயங்களை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுக்க வைக்கும். அப்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்கள் இருதயத்தை பண்படுத்துவார். எல்லா அழுக்கையும் கர்த்தர் மாற்றுவார். எல்லா பாவங்கள், கரைகள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாம் வருட கணக்காக பண்படுத்தாத அந்த நிலத்தில் இருக்கிறதான காட்டு செடிகள், எல்லா முட்செடிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா வைராக்கியங்கள், கசப்புகள் வருடக்கணக்காக இருந்து வேறு கொண்டிருக்கிறதான அனுபவங்கள் இருதயத்திற்குள்ளே அநேகருக்கு இருக்கும். அது எல்லாவற்றையும் கர்த்தர், எல்லா பொல்லாத சிந்தனைகள், எல்லா எண்ணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி அவர் சுத்தம் பண்ணுவார். தம்முடைய வார்த்தையினாலே, கர்த்தருடைய வசனத்தினாலே அவர் சுத்தம் பண்ணி அந்த மனுஷனுடைய இருதயத்திலே நல்ல விதைகளை அவர் விதைப்பார். ஆமென். வசனமாகிய விதைகளை கர்த்தர் விதைக்கும் போது அவனுடைய இருதயம் வெளிச்சமாகும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் அந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலே, நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். ஆமேன். அப்படி என்று ஒரு வார்த்தையை அவர் சொல்லுவார். ஆமேன். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்குமே தெரிந்ததான ஒரு அனுபவம், முள்ளுக்குள்ளே விதைக்க வேண்டாம். ஆமேன். ஹல்லேலூயா. முள்ளுக்குள்ளே விதைத்தால் அந்த விதை பலன் கொடுக்காது. முள் என்று சொல்லும்போது ஒரு மனுஷனுடைய இருதயம் பண்படுத்தாத ஒரு இருதயத்திற்குள்ளே பலவிதமான பாவ சுபாவங்கள், அக்கிரமங்கள், ஒரு தரிசு நிலத்தில் எப்படி முட்செடிகள் காலமாக நிற்கிறதோ அதை அவன் பண்படுத்த ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இல்லையா? அதே மாதிரி ஒரு மனுஷனுடைய பண்படுத்தாத ஒரு இருதயத்திற்குள்ளே முட்செடிகளை போன்று பலவிதமான கசப்புகள், வைராக்கியங்கள், பாவங்கள், கொலைபாதகங்கள், வேசித்தனங்கள், அருவருப்புகள், விபசார பாவங்கள் இதெல்லாம் முளைத்து வருடக்கணக்காக இருக்கும். அப்பேற்பட்ட அந்த அனுபவத்தில் இருக்கிறதான ஒரு இருதயத்தில் வேத வசனங்களை விதைத்தீங்கன்னா அது என்ன செய்யாது? பலன் கொடுக்காது. ஆமென். ஹல்லேலூயா. மார்க்கு 4:7, மத்தேயு 13:22, இன்னும் லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 14 வசனம். இப்படி கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாட்டின்படி இந்த முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதைக்கு அவர்கள் அதற்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்திருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. மார்க்கு சொல்லும்போது சொல்லுவார், அது பலன் கொடுக்காது, அது முட்கள் நெருக்கி போடும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே தான் பண்படுத்த வேண்டியது, முதலாவது பண்படுத்த வேண்டும். ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மத்தேயு
மத்தேயுடைய வெளிப்பாடு எப்படின்னா, முள்ளுன்னு சொல்லும்போது அது உலக கவலை, இன்னொன்று ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அதிகமான பணங்கள், ஐஸ்வர்யங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்போது அவன் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் மயங்கி போகிறான். அவனுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அல்லேலூயா. எந்த கஷ்டமும் இல்லை, அவனுக்கு எந்த விதமான பாடுகளும் இல்லை. உலக பிரகாரமான நல்ல ஒரு சம்பத்து, ஐஸ்வர்யம் இருந்தோடனே ஒரு ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவனுக்கு தானாக வந்து விடுகிறது. இப்பேற்பட்ட இருதயத்திலே வசனமாகிய விதை என்ன செய்யாது? முளைத்து பலன் கொடுக்காது. மார்க் 4வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் என்று நினைக்கிறேன். இருதயம் எப்படி இருக்குமா? உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சை. இல்லையா? அது எப்பேற்பட்ட இச்சை? மற்றவர்களை நினைத்து மனதிலே ஒரு ஆசை, ஒரு இச்சை. இல்லையா? அந்த சப்ஜெக்டுக்கு நேராக நான் போகவில்லை, அது தனி சப்ஜெக்ட். இல்லையா? எப்படிப்பட்ட இச்சைகளை பிறப்பிக்கிற பாவ சுபாவங்கள் நிறைந்த இருதயங்களிலே, அதாவது முள்ளுள்ள இடங்கள், அந்த இடத்துல விதைக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முள்ளுக்குள்ளே விதையாதிருங்கள். முள்களுக்குள்ளே விதைச்சிங்கன்னா இதெல்லாம் இது ஒரு நெருக்கி போட்டு வசனம் பலன் கொடுக்காதபடி ஆகிவிடும். இல்லையா? இந்த முள்ளும் இந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிரியைகள் தான் மேலோங்கி நிற்கும். அதனால் முதலாவதாக பண்படுத்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தினால் உண்டாகும் மயக்கம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கெடுத்து விடுகிறது. அவனுடைய நிலைமை பரிதாபமாக முடிகிறது. தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷன் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் சம்பாதித்தேன், எல்லாம் என்னுடைய விளைச்சல் எல்லாவற்றையும் நான் ரொம்ப பல மடங்கு அதிகரித்து எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருக்கிறேன். என் மனமே, நீ புசித்து குடித்து சந்தோஷமாயிரு, உனக்கு வேறு ஒன்றும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு மனிதனை பார்த்து கர்த்தர் கேட்கிற ஒரு கேள்வி, மதிகேடனே, இன்று ராத்திரி உன்னுடைய ஆத்மா உன்னை விட்டு போனால் நீ சம்பாதித்து வைத்தது, நீ சேமித்து வைத்தது, நீ சேகரித்து வைத்த பொன்னும் பொருளும் ஆஸ்தியும் சம்பத்தும் எல்லாம் யாருடையதாகும் என்று கர்த்தர் கேட்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஐஸ்வர்யம் வேண்டும், சம்பத்து வேண்டும், பணம் வேண்டும், எல்லாம் தேவைக்கு வேண்டும். ஆனால் பணங்கள், ஐஸ்வர்யங்கள் பெருகும் போது அதிலே உண்டாகிற மயக்கம் ஒரு மனுஷனை கர்த்தரை விட்டு பிரித்து விடுகிறது. இதுதான் முள்ளான அனுபவம். இப்பேற்பட்ட முட்கள் இருதயத்தில் இருக்குமானால் அதை நாம் எடுத்து விட வேண்டும். அல்லேலூயா. வசனத்தை அது வளர விடாது. கிறிஸ்தவர்களாக தான் இருப்போம். ஆமென். ஆவிக்குரியவர்களாக இருப்போம். ஆனால் பல முட்கள் இன்றைக்கு இருதயத்தில் நெருக்கி கொண்டிருக்கிறது. என்னெல்லாம் தெரியுமா? உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஆமென். ஹல்லேலூயா. இச்சைகள் பலவிதமான இப்பேற்பட்ட அனுபவங்கள், சிற்றின்பங்கள். இன்னும் லூக்கா சொல்லும்போது அழகாக சொல்லுவார், சிற்றின்பம் அதற்கு ஆப்போசிட்டு பேரின்பம். ஆமென். ஹல்லேலூயா. சிறிய சிறிய இன்பங்களுக்காக உலகத்திலே பாவ வாழ்க்கை வாழ்கிற தேவ பிள்ளைகளே, ஒரு சினிமாவுக்கு போனால் ஒரு சிற்றின்பம், கொஞ்ச நேரம் ஒரு இன்பம். அல்லேலூயா. ஒவ்வொரு கொலையும் கொள்ளையும் களவுகளும் எல்லாம் சினிமா பாணியில் தான் நடக்கிறது. குக்கரில் மனைவியை வெட்டி துண்டு துண்டாக வைத்து வேக வைத்து அதை மிக்சியில் அடித்தான். அவனும் சொல்லுகிறான், நான் இங்கிலீஷ் படத்தை பார்த்தேன். அல்லேலூயா. இன்னும் தமிழில் பார்த்தா அவன் எப்படி திருட வேண்டும் என்று சொல்லி கொடுக்குறான், எப்படி அடுத்தவனுடைய மனைவியை எப்படி கடத்தி கொண்டு போகணும்னு சொல்லி கொடுக்குறான். காலேஜுக்கு போகிற ஒரு பிள்ளையை எப்படி கடத்தி கொண்டு போகணும்னு சினிமா கற்றுக் கொடுக்கிறது, நடித்து காட்டி கொடுக்கிறது. எப்படி ஏடிஎம்மை கொள்ளையடிக்கணும்னு அவன் காமிச்சு கொடுக்குறான். ஒரு வாகனத்தை எப்படி திருடி கொண்டு போக வேண்டும்னு அவன் நடித்து காட்டி கொடுக்கும். இதுதான் ஒரு சிட்டு. இதை பார்த்து இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் சீரழிகிறது, எத்தனையோ கொலைபாதங்கள், பாவத்தின் அடித்தனமான இந்த சிற்றின்பத்தை கொடுக்கிறதான இந்த சினிமா, இதிலிருந்து ஒரு தேவ பிள்ளை விடுவிக்கப்பட வேண்டும். ஆமேன். வேத வசனத்தை படிக்கிற தேவ பிள்ளைகள் கண்டிப்பாக இதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு கர்நாடகாவில் ஒரு சில சினிமா தியேட்டர்களை தேவாலயங்களாக மாற்றியிருக்காங்க. கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். பல வருடங்களாக தேவ சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறதான ஒரு காரியம், ஆண்டவரே, இந்த பாவத்தை பிறப்பிக்கிற சினிமா தியேட்டர்களை எல்லாம் மாற்றி கர்த்தர் இதை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த தேவாலயங்களாக கர்த்தர் மாற்ற வேண்டும். ஆமேன்களில் எத்தனை பேர் இதுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க? அன்பான தெய்வ பிள்ளைகளை, தரிசு நிலங்கள் பண்படுத்தப்பட வேண்டும். முள்ளுக்குள்ளே விதைக்கக்கூடாது. ஆமேன். உள்ள முள்ளையும் வச்சுட்டு வேத வசனத்தை விதைச்சிங்கன்னா அது ஒருபோதும் பலன் கொடுக்காது. உள்ளுக்குள்ள ஐஸ்வர்யத்தின் மயக்கவும் உலக பிரகாரமான ஆடம்பரங்கள், ஆசைகள், இச்சைகளை ஒரு மனிதன் வைத்து கொண்டு இருந்தால் எத்தனை தான் வேத வசனம் விதைத்தாலும் அது பலன் கொடுக்காது. ஹல்லேலூயா. ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பயனற்ற ஒரு நிலத்தை பண்படுத்த என் தேவன் வாஞ்சியுள்ளவராக இருக்கிறார். அவர் தாகமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அவர் கூப்பிடுகிறார். ஆமென். இன்றைக்கு எத்தனை பேர் தாகமாக இருக்கிறீங்க? ஆண்டவரே, என் இருதயத்துக்குள்ளே ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிரியைகள், பாவ சுபாவங்கள், அக்கிரமங்கள் நிறைந்திருக்கிறது. உண்மைதான். அது கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களோ யாராக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, இருதயத்தில்
இப்பேற்பட்டதான அனுபவங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவ சுபாவங்கள் இருக்குமானால் இந்த நாளிலே தேவ சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆண்டவரே, என்னை பண்படுத்துங்கப்பா, என்னை பண்படுத்தி விதையுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பண்படுத்தப்படாத வரைக்கும் அந்த நிலத்திலிருந்து எந்த கனியை எதிர்பார்க்க முடியாது. ஆமென். எஜமானன் விரும்புகிற கனி கொடுக்க வேண்டும் என்றால் இருதயத்திலிருந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா கிரியைகளும் அழிக்கப்பட வேண்டும், எல்லாவற்றும் அழிக்கப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் பண்படுத்தி விதைகளை விதைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதுமாய் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. ஆமீன். நம்முடைய நிலைமைகளை நம்ம கையில் தான் ஆண்டவர் கொடுக்கிறார். நல்ல நிலமாக இருக்க விரும்பினீங்கன்னா ஆமீன் ஹல்லேலூயா, அடிக்கடி கர்த்தர் அந்த நிலத்தை பண்படுத்தும் போது ஏற்ற காலத்திலே கர்த்தர் மழையை வருஷிக்க பண்ணுவார். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் பண்படுத்துகிற நிலத்திற்கு ஏற்ற காலங்களிலே அடிக்கடி மழை தேவைன்னா அடிக்கடி கர்த்தர் மழையை கொடுப்பார். ஆமென் ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கொடுத்து பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற நிலமாக நம்முடைய இருதயங்கள் இருக்கிறதா? இல்லை, முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறது ஏற்றதுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. சபிக்கப்பட்டதாக இருக்கிறதா? நம்முடைய ஒன்றில் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது சபிக்கப்பட்டதாக இருக்கும். ஒன்றில் அவன் கிறிஸ்துவனுடையவனாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவன் பிசாசனுடையவனாக இருப்பான். இது ரெண்டும் தான் இந்த உலகத்திலே காணப்படுகிறது. எதை நாம் தெரிந்தெடுக்க போகிறோம்? ஆமென். முட்பூண்டுகளையும் முட்செடிகளையும் முளைப்பிக்கிற இருதயமானது அதனுடைய முடிவு சுட்டரிக்கப்படுவது, அது சபிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆமென். நாம் சாபத்தை விரும்ப வேண்டாம். ஆமென். நமக்கு தெரியாதபடிக்கு சாபமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்போமானால் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான எல்லா பாவ சுபாவங்கள், எல்லா குடிகள், வெறிகள், கஞ்சா, போதை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள், விபசார ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் நாம் என்னென்ன மறைந்திருந்து செய்கிறோமோ கர்த்தருக்கு வெளியரங்க ஆகாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய பார்வைக்கு நீங்கள் அந்தரங்கத்தில் யாருக்குமே தெரியாமல் செய்கிற அத்தனை பாவங்களும் என் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். இருதயத்திற்குள்ளே நீங்கள் சிந்திக்கிற சிந்தனைகள், யோசனைகள் எல்லாமே பாவம் நிறைந்ததாக, அக்கிரமம் நிறைந்ததாக இருக்குமானால் கர்த்தர் அந்த இடத்திலே அந்த நிலத்தை சபிக்கப்பட்ட நிலமாக பார்க்கிறார். அதன் முடிவு சுட்டெரிப்பது. ஆமென் ஹல்லேலூயா. எதை நாம் இன்று தெரிந்தெடுக்க இருக்கிறோம்? அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தரிசாக இருக்குமானால் அந்த நிலங்களை பண்படுத்த தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. இதுவரை உங்களுக்காக உலகத்தின் ஆசை, இச்சைகள், பாவங்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கை போதும். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். தன்னை நேசித்து தன்னை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வசனத்தின்படி நடக்கிற பக்தர்களை சேர்த்து கொள்ளும்படியாக அவர் சீக்கிரமாக வரப்போகிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆகவே தேவ ஜனங்களை, இதை கேட்கிறவங்களை, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிங்க. எந்த மனுஷனிடத்தை இந்த பாவம் செய்தேன், அந்த பாவம் செய்தேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். கர்த்தரிடத்தில் அழுங்க, தனிமையில் அழுங்க. ஆண்டவரை, இப்பேற்பட்ட சுபாவங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு சுபாவம் ஹல்லேலூயா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. என்னுடைய நிலத்தை நீங்கள் பண்படுத்துங்கப்பா, பண்படுத்தி ஒரு நல்ல நிலமாக மாற்றுங்க. ஹல்லேலூயா. அந்த பண்படுத்தப்பட்ட நிலத்தை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் காக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் அவன் பயிரிட்டு ஹல்லேலூயா அந்த நிலம் விளையும் போது அந்த நிலத்தினால அவனுக்கு போஷிப்பு உண்டாகிறது. அவனுக்கு மாத்திரமல்ல ஹல்லேலூயா, அநேகரை போஷிக்கிறவனாகவும் அவன் மாறுகிறான். ஆமென் ஹல்லேலூயா. அது மாதிரி நம்முடைய நிலங்கள் ஆமென் ஹல்லேலூயா ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறும்போது நம்முடைய இருதயம் பாவத்தை விட்டு, அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்பும்போது நமக்கு மாத்திரமல்ல சந்தோஷம், நம் குடும்பத்துக்கு சந்தோஷம் ஹல்லேலூயா, நம்முடைய தேசத்திற்கு சந்தோஷம், சொசைட்டியிலே ஒரு பெரிய மாற்றம். ஒரு குடிகாரன் மனம் திரும்பும்போது ஒரு வீட்டில் மனைவி பிள்ளைகளுக்கு எவ்வளோ சந்தோஷம், பரலோகத்திலே ஒரு சந்தோஷம், சொசைட்டியிலே ஒரு சந்தோஷம், நல்லவனாக மாறும்போது ஆமென் ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்தி
பண்படுத்த நீங்கள் அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட நிலத்திற்கு கர்த்தர் ஏற்ற காலத்திலே மழையை வர்ஷிக்க பண்ணுவார். சங்கீதம் 65:9-10 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசிச்சிங்க. விசாரித்து அதற்கு தண்ணீர் தேவைப்படும் போது நீர் பாய்ச்சுகிற தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதை மிகவும் செழிப்பாக்குகிற தேவன், அதை திருத்துகிற தேவன், நல்ல சுபாவங்களை வெளிப்பட பண்ணுகிற தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே அதற்கு ஏற்ற மழையை கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுவார். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த இருதயம் கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இருதயத்திற்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அந்த இருதயத்தை பாதுகாக்கிற தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. அவன் பாவம் செய்ய விரும்பினால் கூட அவனால் செய்ய முடியாது. ஏன்னா அவனுடைய இருதயத்தை பண்படுத்தினவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை அவனுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டு இருக்குமானால் ஒரு மனுஷனால் பாவ சுபாவங்கள் பாவ கிரியைகளை செய்ய முடியாது. பரிசுத்தமான இருதயம் இருக்குமானால் அவனை அந்த பரிசுத்த ஆவியானவர் பாவங்களுக்கு உட்படாதபடி அவனை பாதுகாப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பண்படுத்தப்பட்ட நிலம் எஜமானின் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. அந்நியர் உள்ளே வர முடியாது தெய்வ பிள்ளைகளை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா அதை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார், ஒரு எஜமானன் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். மனம் போன போக்கிலே போக முடியாது. ஏன்னா இது பண்படுத்தப்பட்ட நிலம். ஆமேன். ஆனால் தரிசு நிலத்தில் யார் வேண்டுமானாலும் எப்பனாலும் உள்ளே போகலாம். ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை அர்ப்பணிப்போமா? நம்முடைய நிலங்கள் எப்படி இருக்கிறது? தரிசு நிலமாக இருக்கிறதா? பண்படுத்தப்பட்ட நிலமாக இருக்கிறதா? பண்படுத்தப்படாத நிலமாக இருக்கும் என்றால் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் தரிசு நிலங்களை அவர் பண்படுத்தி விதைக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அப்படி விதைக்கப்பட்ட இருதயங்கள், பண்படுத்தப்பட்ட இருதயங்கள், நல்ல கனி கொடுக்கிற இருதயங்கள், உங்கள் இருதயங்களை காத்து கொள்ளுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆதியிலே கொடுத்த கட்டளை அதுதான். ஹல்லேலூயா. நீ பண்படுத்து, நீ காத்துக்கொள். ஆமேன். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம், கர்த்தருடைய வருகை பரியந்தம். ஆமேன். ஹல்லேலூயா. இல்லை, ஒரு மனிதனுடைய மரண பரியந்தமும் தன்னுடைய இருதயத்தை அவன் சுத்த மனசாட்சியோடு காத்து கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த எஜமானுடைய கட்டளை மீறாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ தன்னை அர்ப்பணித்த இருதயங்கள் காக்கப்படட்டுமே. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே தெய்வ சமூகத்திலே அர்ப்பணியுங்கள் தெய்வ பிள்ளைகளே. இருதயத்திலே பாவங்கள் அக்கிரமங்கள் நிறைந்திருக்குமானால் தகப்பனே, என்னுடைய நிலம் தரிசு நிலமாயிருக்கு. ஆண்டாண்டு காலமாக தரிசாயிருக்கிறது. ஏகப்பட்ட முட்செடிகள், ஏகப்பட்ட மனுஷனுக்கு உபயோகமற்ற பல தீமையான செடிகள் தான் முளைத்திருக்கிறது என்றால் இந்த நேரத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு பிரியமான எதுவுமே இல்லை. ஆண்டவரே, நீர் விரும்புகிற எதுவுமே இல்லை. முழுசும் பாவம் அக்கிரமும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா பொல்லாத குணங்களும் தான் நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு நான் இதெல்லாம் விட விரும்புகிறேனப்பா. நீர் என்னை பண்படுத்துவீராக என்ற ஒரு மெய் மனஸ்தாபத்தோடு தேவ சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பண்படுத்துவார். பண்படுத்தி அவர் விதைகளை விதைப்பார். உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பப்படும். ஆமேன். தேசத்திலே ஒரு மரியாதை இருக்கும். குடும்பத்திலே ஒரு சந்தோஷம் உண்டாகும். சொசைட்டியிலே ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய மாற்றங்களை செய்வார். ஆகவே உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள். ஆமேன். இனி யாரும் தரிசாக போடாதுங்க. பண்படுத்தி விதைகளை விதையுங்கள். எஜமானன் வர காலமாயிற்று. எஜமானன் வரும்போது கனி இருக்கிறதா என்று பார்க்கும்போது, இல்லை எஜமானன், என்னுடைய நிலம் தரிசு நிலமாக இருக்கிறது என்றால் அது சபிக்கப்பட்டதாக இருக்கும். அது சுட்டெரிப்பது தான் அதன் முடிவு. இல்லை, பண்படுத்தப்பட்ட நிலமாக இருந்தால் அதில் இருக்கிறதான ஆசீர்வாதங்கள், பலன்களை எஜமான் பார்க்கும்போது அவர் சந்தோஷப்பட்டு அவருடைய நித்திய மகிமைக்குள்ளே சேர்த்து கொள்ளுவார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது பரலோக ராஜ்யத்தின் மகிமை மேன்மையுமாயிருக்கும். இல்லை என்றால் ஹல்லேலூயா, நரகம், அங்கே அக்கினியும் கந்தகமும், அங்கே அவியாத அக்கினி. ஹல்லேலூயா. சாகாத புழு. ஆமேன். நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரை இதெல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்ப விரும்புகிறேன். என்னை உடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து உடைய வார்த்தையை என்னிலே வைங்கப்பா. அதன்படி நான் வாழ விரும்புகிறேன். முடிவு பரியந்தம் அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் நான் விரும்புகிறேன் என்று தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போமா. ஹல்லேலூயா. இந்த நாளிலே அர்ப்பணிப்போம். உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள். உங்கள் தரிசு நிலங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட நிலைமைகள் நீங்கள் இருந்தால் இன்றைக்கு தரிசாய் காணப்படுகிற சில இருதயங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனையோ முறை வேதத்தை தியானித்தாலும் வாசித்தாலும் இருதயங்கள் தரிசாய் காணப்படும் என்றால் இந்த நாளிலே தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என்னை பண்படுத்துங்கப்பா, பண்படுத்து விதையுங்கள் என்று தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் பலனுள்ள ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு விளை நிலமாக அவர் மாற்ற விரும்புகிறார். ஆமேன். எதுவுமே தரிசாக இருக்கிறத அவர் விரும்பல. அவர் விளை நிலங்களாக மாற்ற அதிக பலன்களை கொடுக்கிற ஒரு நிலமாக வர்த்திக்க பண்ண அவர்
ஆண்டவர் விரும்புகிறார். அவர் சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா? ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள், முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இருதயத்திலிருந்து எல்லா அக்கிரமங்களையும் நீக்கிவிட்டு தேவ வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களிலும் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. தரிசு நிலங்கள் ஏராளம் உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தரிசு நிலங்கள் பண்படுத்தப்படட்டும் தகப்பனை, பண்படுத்துவதற்காக அர்ப்பணிக்கப்படுவதாக ஆண்டவரே. இருதயத்தின் ஆழங்கள் இருக்கிறதான பாவ சுபாவங்கள், அக்கிரமங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத சிந்தனைகள், எண்ணங்களை உருவாக்குகிற ஆண்டவரே எல்லா அந்தகார வல்லமைகளும் பிசாசின் தந்திரங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு இருதயங்களை விட்டும் வெளியேறுவதாக கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களையும் பண்படுத்தி வேத வசனமாகிய விதைகளை விதைப்பீராக ஆண்டவரே. அது 30, 60, 100 மேனி பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. இதுவரை இந்த ரட்சிப்பை பெறாத தேவ ஜனங்கள் ஆண்டவரே இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஆண்டவரே தங்கள் இருதயங்களை பண்படுத்தவும் காக்கவும் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. ஒரு பெரிய ஆத்ம அறுவடைக்காக தேவ சமூகத்திலே வாஞ்சியோடு நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே. இது இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். அநேகரை அப்போ அநேகரை ஆண்டவரே மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கிரியை செய்ய போகிற பெரிதான ஆண்டவரே அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களை கர்த்தாவே ஹல்லேலூயா உம்மண்டைக்கு நீர் எடுக்க போகிற கிருபைக்காக நன்றி. நீர் அப்படியே செய்வீராக. உங்கள் நாம மகிமைப்படட்டும். உங்கள் வார்த்தை ஆண்டவரே கிரியை செய்யட்டும் அப்பா. பெரிய காரியங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.